பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவரவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசை என அறிய துடிக்கும் மாவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான வணக்கங்களை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தாராஜேஸ்வரி. நான் 8ஆம் வகுப்பு A பிரிவில் படிக்கின்றேன். நான் தற்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராசரின் வேளாண்மை பணி. விவசாயம் என்பது நமது பாரம்பரியமான தொழில், மனித குலத்திற்கே உயிர் நாடியான தொழில். அந்த விவசாயம் தலைத்தால் தானே மக்கள் பசியின்றி வாழ முடியும். தமிழகத்தில் விவசாய நிலங்களுக்கு பஞ்சமில்லை. அதற்கு ஏற்றாற்போல் தமிழகத்தில் நீர்வளம் இருந்தால் தானே விவசாயத்தை பெருக்க முடியும். 1953இல் ஆந்திர மாநிலம் பிறந்தபோது மிகப்பெரிய நதிகளான கிருஷ்ணாவும் கோதாவரியும் அவர்களுக்கு போய்விட்டது. கையிலே கிடைத்தது காவிரி ஒன்றுதான். ஆனால் காமராசர் அவர்கள் அவைகளை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. இருக்கவே இருக்கு உள்ளூர் நதிகள், ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் இவற்றை சீர்திருத்தி மேம்படுத்தி விவசாயத்தை எப்படி பெருக்குவது என்ற சிந்தனை தான் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. தமிழகத்தில் விவசாயத்திற்காக இருந்த இடம் 204 லட்சம் ஏக்கர் நிலம். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த வேண்டும் என்றால் உணவுப் பொருள் உற்பத்தியில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டார் காமராசர் அவர்கள். எனவே நீர்ப்பாசன திட்டங்களை வகுக்க தொடங்கினார். நீர்ப்பாசன திட்டம் என்றால் அணைக்கட்டுகளை உருவாக்க வேண்டும். அதற்கு ஏராளமான நிதி தேவைப்படுகிறது. ஆனால் கால்வாய்கள் மூலம் நீரை கொண்டு வருவதற்கு அதிக அளவு நிதி தேவைப்படாது. எனவே எங்கெங்கு கால்வாய்களை வெட்ட வேண்டும், எங்கெங்கு அணைக்கட்டுகளை கட்ட வேண்டும் என்பதை முதலில் தீர்மானித்துக் கொண்டு களத்தில் இறங்கினார். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்திற்கு காமராசர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி கொஞ்சமில்லை. நீராறு, சோலையாறு, பரம்பிக்குளம், துணைக்கடவு, தேக்கடி என்ற 5 ஆறுகளையும் ஆழியாறு என்ற ஆற்றையும் இணைத்து உருவாக்கப்பட்ட உன்னதமான திட்டமாகும். இத்திட்டத்தில் 6 பெரிய அணைகளும் கால்வாய்களும் சிறிய அணைகளும் இருந்தன. நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கிளை நதியான மணிமுத்தாறு நதியின் குறுக்கே கட்டப்பட்டதுதான் மணிமுத்தாறு திட்டம். இத்திட்டத்தின் மூலம் நெல்லை மாவட்டத்தில் 1,03,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்றது. பெரியார் நீர்த்தேக்கத்திலிருந்து பிரிக்கப்படும் கூடுதல் நீரை இணைத்து மிகுந்த பாதுகாப்போடு வைகை ஆற்றின் குறுக்கே 2,30,00,000 மதிப்பில் ஒரு அணை கட்டப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் மதுரை, சிவகங்கை, திருமங்கலம், ராமநாதபுரம் மாவட்டங்கள் பாசன வசதி பெற்றன. இத்திட்டத்தில் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், திட்டமிடப்பட்ட மதிப்பீட்டு தொகையில் 50 லட்சம் மீதம் இருந்தது. இதை அறிந்த காமராசர் அவர்கள் அணையை சுற்றி அதன் எழிலை கூட்டும் வகையில் ஒரு பூங்காவை அமைத்து விடுங்கள், அதன் மூலம் அரசுக்கு வருமானமும் வரும் என்றார். அப்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவள்ளூர் தாலுகாவில் உள்ள ஆரணி ஆற்றின் குறுக்கே ஒரு அணை கட்டப்பட்டது. அதன் மூலம் 13,600 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் உள்ள அமராவதி ஆற்றின் குறுக்கே 2,97,00,000 மதிப்பில் ஒரு அணை கட்டப்பட்டது. அதன் மூலம் 21,923 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றது. மேட்டூர் அணையிலிருந்து ஒரு கால்வாய் உருவாக்கப்பட்டு அதற்கு காவிரி கழிமுக வடிகால் திட்டம் என்று பெயரிடப்பட்டது. திருச்சி புள்ளம்பாடி வாய்க்கால் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு காவிரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டு 24,114 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்றது. இன்னும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணை, தென்னார்காடு மாவட்டம் கோமுகி ஆற்று திட்டம் என பல ஆறுகள், அணைகள், கண்மாய்கள், குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டு விவசாயம் தழைக்கும் வகையில் அள்ளும் பகலும் சிந்தித்து பாடுபட்டார் காமராசர் அவர்கள். எனவே இவர் நமக்கு ஆற்றிய வேளாண்மை பணிகள் ஏராளம் ஏராளம். இவ்வாறு காமராசர் ஐயா நமக்கு ஆற்றிய தொண்டினால் இவரது ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.